Hi, welcome to Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல பைனாப்பிள் புட்டிங் ஸ்லைம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புட்டிங் ஸ்லைம்னாலே அது வந்து ரெண்டு லேயரா இருக்கும், டபுள் கலர்ல இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் நான் செஞ்சது கிடையாது. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளியர் க்ளூ எடுத்து வச்சேன், அதுக்கப்புறம் ஒயிட் க்ளூ எடுத்து வச்சேன், அதுக்கப்புறம் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் போரக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா பைனாப்பிள் எசன்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மேங்கோ புட்டிங் ஸ்லைம் செய்ய போகிறீங்கன்னா மேங்கோ எசன்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை உங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷேவிங் ஃபோம் தேவைப்படும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளியர் க்ளூ எடுத்துக்கிறேன். இந்த ஸ்லைமில் 2 லேயர் வரும்ல, அதனால ஃபஸ்ட்டு லேயர் செய்கிறதுக்காக தான் கிளியர் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். இதை செஞ்சுட்டு இந்த பாக்ஸில் பாதி அளவுக்கு மட்டும் இந்த ஸ்லைமை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மீதிக்கு வந்து ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் க்ளூ எடுத்திருந்தோம்ல, கிளியர் க்ளூ, அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி தனியாகவும் க்ளூ தனியாகவும் இருக்கக்கூடாது. இந்த க்ளூவும் தண்ணியும் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துருக்கிறதுனால நான் இதில் எல்லோ கலர் சேர்க்குறேன். இன்கேஸ் உங்ககிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிங்க் கலர் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கிற எசன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளூவோட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து எல்லோ கலர் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் இல்லையா, இது வந்து கலர் அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை, அதனால நான் இன்னும் கொஞ்சம் கூட இந்த கலர் சேர்த்துக்க போகிறேன். கலருக்காக நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைனா அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்துக்கலாம், இல்லைனா கிளாஸ் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைனா வாட்டர் கலர் சேர்த்துக்கலாம், இல்லை உங்ககிட்ட ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருந்த பெயிண்ட் இருந்ததாலும் சேர்த்துக்கலாம், இல்லை போஸ்டர் கலர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சில நேரத்தில் இந்த எசன்ஸில் இருக்கிற கலரே கூட நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா பிரைட்டான கலர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கலர் யூஸ் பண்ணாமலே அதை மட்டும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போது போரக்ஸ் பவுடர் வந்து ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருந்தேன், அதிலிருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த கப்பில் வச்சுருந்து தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த க்ளூவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஸ்பூனில் அந்த போரக்ஸ் வாட்டரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே விட்டுக்கலாம். மொத்தமாக ஒரே நேரத்தில் அந்த போரக்ஸ் வாட்டரை இதுக்குள்ளே கொட்டக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா சில நேரத்தில் உங்களோட ஸ்லைம் ரப்பர் மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணும், எப்போ வந்து ஸ்லைம் ரெடி ஆகுது, அந்த நேரத்தில் நிறுத்திடணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் டேரெக்டாக அப்படியே எடுத்து ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சரியாக வராது. இப்போ வந்து இது ஓரளவுக்கு திக்காகி நல்லா வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் கூட இந்த போரக்ஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு நான் கையாலேயே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லைமை நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இது கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ உங்கள் கையில் கொஞ்சம் போரக்ஸ் வாட்டர் தொட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். கையில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் போரக்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோடய கையில் வந்து லைட்டாக ஒட்டுது. நான் என்ன செய்ய போகிறேன்னா அப்படியே அந்த போரக்ஸ் வாட்டரில் கையை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைமில் நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருந்ததுனால இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கடையில் நம்ம புட்டிங் ஸ்லைம் வாங்கினாலும் என்ன புட்டிங் ஸ்லைம் வாங்குறோமோ அதோட ஃப்ளேவரில் அதோட ஸ்மெல்லில் தான் அந்த புட்டிங் ஸ்லைம் கிடைக்கும். அதை வச்சு விளையாடும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மேங்கோ புட்டிங் ஸ்லைம் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ரிவ்யூ தான் அது. வீடியோலையும் சில பேர் கேட்டிருந்தீங்க புட்டிங் ஸ்லைம் ஹோம்மேடாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹோம்மேடாக புட்டிங் ஸ்லைம் செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணியும் பார்த்தேன். மேங்கோ எசன்ஸ் கிடைக்காதனால பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பைனாப்பிள் புட்டிங் ஸ்லைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம புட்டிங் ஸ்லைம்க்கான ஒரு லேயர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து கிளியர் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருந்தது. இதுவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி செய்ய போகிறோம்ல, அதில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஒரு பாக்ஸில் நான் இதை எடுத்து வச்சேன். இது வந்து கோகனட் ஸ்லைம் வாங்கியிருந்தோம்ல, அந்த பாக்ஸ் தான் இது. இதில் இந்த ஸ்லைமை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த லேயர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், எனக்கு வந்து அந்த ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி செஞ்சுருந்த ஸ்லைம் வந்து கரெக்டாகவே வரலை. ஆனாலுமே நான் வந்து அதை வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒயிட் க்ளூ எடுத்துக்கிறேன். இது நான் டாக்ஸிக் ஒயிட் க்ளூ. இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் ஹோம்மேடாக ஸ்லைம் பண்ணும்போது ஏரியல் பவுடரும் சால்ட்டும் சேர்த்து ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து போரக்ஸ் வாட்டரே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால வந்துட்டு இப்போ இந்த க்ளூ கூட கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். எசன்ஸ், போரக்ஸ் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபோம், இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு இந்த ஸ்லைம் கரெக்டாக வரல.
எந்த க்ளூ எடுக்கிறோமோ அந்த க்ளூவுக்கு எல்லா ஆக்டிவேட்டரும் மொத்தமாக செட் ஆகும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒவ்வொரு க்ளூவுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவேட்டர் செட் ஆகும். ஒரு சில ஆக்டிவேட்டர் ஃபெயிலியர் ஆகும். இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எனக்கு கையில் எடுக்கவும் முடியல. கையில் எடுத்தாலும் கையில் அப்படியே ஒட்டுச்சு. இதே போரக்ஸ் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணி தான் கேம்லின் க்ளூவில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக அந்த ஸ்லைம் வந்துச்சு. நான் டாக்ஸிக் ஒயிட் க்ளூவில் இந்த போரக்ஸ் வாட்டர் ஒர்க் ஆகலை, ஃபெயிலியராக தான் ஆச்சு. ஸோ நான் இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த பெரிய பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்லைமை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இதை டச் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை கையில் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணி விளையாடுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் நம்ம பீட்ஸோ அல்லது கிளிட்டர்ஸோ அல்லது வேறு ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற தெர்மோகோல் பாலோ இல்லை வேறு என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பபிள்ஸ் வருதான்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. அதனால் நான் அதையுமே செக் பண்ணி பார்த்தேன். கொஞ்சமாக இந்த ஸ்லைம் எடுத்துகிட்டு அதில் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பபிள் வர வச்சு பார்த்தேன். ஹோம்மேடாக செஞ்ச ஸ்லைமில் பபிள் வருமானு டவுட் இருந்துச்சு. அதனால தான் வந்து இதை நான் செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே பபிள் வந்துச்சு. இந்த மாதிரி பபிள் வர வச்சு விளையாடணுன்னா இந்த ஸ்லைமை ஃப்ளாட்டாக வைக்கிறத விட ஒரு பால் மாதிரி நீங்கள் கையில் நல்லா ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பபிள் வர வச்சிங்கன்னா அதில் வந்து ஈஸியாகவே பபிள் வரும். இந்த மாதிரி விளையாடுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்லைமை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்துச்சுல அதே பாக்ஸில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ஸ்லைமில் இருந்தே பாதி அளவுக்கு ஸ்லைமை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால நான் வந்து இந்த ஸ்லைம்லேருந்தே ஒரு பாதி மட்டும் ஸ்லைம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஃபோம் யூஸ் பண்ணலாம். ஃபோம் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டபுள் லேயராக நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி புட்டிங் ஸ்லைம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளியர் க்ளூ யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் கிளியர் ஸ்லைமாகவே விற்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளியர் ஸ்லைம் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸையும் கலரையும் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அந்த ஸ்லைமை பிரிச்சுட்டு ஒரு லேயரை உள்பக்கமாக அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு மீதி ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரியான ஃபோம் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஷாம்பூ யூஸ் பண்ணி ஃபோம் வர வச்சுட்டு அந்த ஃபோமை எடுத்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட ஏதாவது பிராண்டில் ஃபேஸ் வாஷ் ஃபோம் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோம் வர வச்சுட்டு அதை கூட நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போது கலர் வந்து ரொம்பவே லைட்டாச்சு. அதனால் மறுபடியும் அக்ரிலிக் பெயிண்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. இந்த ஸ்லைம் டபுள் கலரில் இருக்குது. உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறது ஃபோமிக் ஸ்லைம், அடியில் இருக்கிறது அப்படியே பைனாப்பிள் எசன்ஸ் இருக்கிற அந்த ஸ்லைம். மேலே உள்ள ஸ்லைமில் வந்து நம்ம ஃபோம் சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக பைனாப்பிளோட ஸ்மெல் வராதுங்க, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் அடியில் இருக்குது பார்த்தீங்களா, கிளியராக இருக்குல்ல, இந்த ஸ்லைமில் வந்துட்டு அப்படியே பைனாப்பிளோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச ஸ்லைமை ரெண்டாக நம்ம பிரிச்சிருந்தோம். அப்படி நம்ம எடுக்கும்போது இருந்த ஸ்லைமை விட நம்ம ஃபோம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்லைமோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த பாக்ஸ் முழுக்க நம்ம வந்து ஸ்லைம் வச்சாச்சு, ஆனால் கூட தரையில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.